இன்றைக்கி நம்ம எம்எஸ் வேர்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபார்மேட் பெயிண்டர் அண்ட் ஸ்பெல் செக், இது ரெண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு வேர்டுக்கோ இல்லை ஒரு பேராகிராஃப்க்கோ நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணியிருப்போம். டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னென்னா அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கலாம், அதோட ஃபாண்ட்டோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், போல்டு, இட்டாலிக், கலர் கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் இப்போ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற வேர்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஸ்டைல் மாற்றிருக்கேன், எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபார்மேட்டை அப்படியே நான் வந்து இன்னொரு வேர்டுக்கு நான் காப்பி பண்ணணும். அதாவது நார்மலாக காப்பி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த வேர்டே காப்பியாகி பேஸ்ட் ஆகும். ஆனால் இதில் அப்படி இல்லை, இதோட ஃபார்மேட்டு மட்டும் காப்பியாகி இன்னொரு வேர்டுக்கு பேஸ்ட் ஆகும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதை நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர், ஹோம் மெனுவில் ஃபார்மேட் பெயிண்டர் அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த வேர்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த வேர்டில் போய்ட்டு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட் இதுக்கு காப்பி ஆகிடும். வேர்டு அதே தான் இருக்கும். இங்கே இன்டர்நெட்னு இருந்துச்சு, அது அப்படியே தான் இருக்குது. அந்த வந்து ஃபார்மேட் மட்டும் காப்பி பண்ணிடுச்சு. இப்போ நிறையா எதுக்கு மாற்றணும், இப்போ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை சப்ஹெட்டிங்லாம் இருக்குது, சப்ஹெட்டிங்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கும் போயிட்டு நம்ம ஃபார்மேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு தடையும் போயிட்டு கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபார்மேட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணிட்டா எதை நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்களோ அதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ண அடுத்தது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்பெல் செக்கை பற்றி பார்ப்போம். ஸ்பெல் செக் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம டைப் பண்ணுற வேர்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்குமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெல் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வேர்ட் டைப் பண்ணும்போது நிறைய பேருக்கு டைப் பண்ணும்போது மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்குது. அதுபோல் நம்ம டைப் பண்ணும்போது மிஸ்டேக்காக நம்ம டைப் பண்ணியிருந்தால் ரெட் கலர் லைனில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹோம்னு டைப் பண்ணுறேன், ஸ்பெல்லிங்கை சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறேன், என்ன ஆகுது அப்படின்னா ரெட் கலர் லைன் வந்திருக்கு. இது போல் எந்த வேர்ட் நம்ம டைப் பண்ணும்போதும் தப்பாக டைப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சஜஷன் வரும், ஒருவேளை இது தான் நீங்கள் டைப் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒரு சில டைம் நேம் டைப் பண்ணாலும் ரெட் கலரில் வரும். நேம், ஏரியா, சிட்டி நேம், அது மாதிரி எது டைப் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரெட் கலர் லைன் வரும். அப்போ என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் டைப் பண்ணுறேன், ரெட் கலர் லைன் வந்துடுச்சு. இப்போ நம்ம நேம் டைப் பண்ணும்போது ரெட் கலர் லைன் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இக்னோர் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் எந்த இடத்துல அந்த நேம் வந்தாலும் இக்னோர் பண்ணிவிடும், ரெட் கலர் லைன் வராது. ஜஸ்ட் இந்த ரெட் கலர் லைன் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அந்த ரெட் கலர் லைன் வராது. அது வந்து எதுக்காக அது காமிக்குதுன்னா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அதாவது டிக்ஷனரி வேர்டில் அந்த நேம்லாம் இருக்காது, அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த ரெட் கலர் லைன் காமிக்குது. இக்னோர் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டைமுக்கு ரெட் கலர் லைன் வராது. இது சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது மறுபடியும் ரெட் கலர் லைன் வரும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னா ஆட் டு டிக்ஷனரி இது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டிக்ஷனரியில் ஆட் ஆகிடும். அடுத்த தடவை இந்த நேம் டைப் பண்ணும்பொழுது ரெட் கலர் லைன் வராது. ஓகே, இப்போ இது வந்து டைப் பண்ணும்பொழுது நம்ம இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பார்த்துப்போம். ஒருவேளை டைப் பண்ணி முடித்த டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு பேராகிராஃபே இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது, இப்போ இதில் எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, இது வந்து ஒரு 20 பேஜஸ்க்கு மேலே இருக்குது, செக் பண்ணணும் அப்படின்னா ரிவ்யூ மெனு போயிடுங்க. ரிவ்யூவில் போயிட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், ஷார்ட்கட் கீ வந்து F7 கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்டாக எங்கே வந்து எரர் இருக்கோ அதை காமிச்சிடுது. இந்த இடத்துல ப்ரொவைட்ஸ்னு வரணும், நீங்கள் அதை போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரெட் கலர் லைனில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணணும், ப்ரொவைட்ஸ். இது வந்து
அடுத்தது ரெஸ்யூம் கொடுத்தோன்னா அடுத்தது எங்கே இருக்கோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணுவோம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுபோல் ரெஸ்யூம் கொடுக்க அடுத்த வேர்டு எங்கே இருக்கிறது காமிச்சிடும். ஓகே, இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.